மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நம்மளுடைய ஸ்ரீ பூதநாத சுவாமி ஜோதிடம் என்கிற யூடியூப் சேனலில் இந்த வீடியோ பதிவில் 2024 ஆவணி மாதம் கடக ராசியில் பிறந்த நபர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் நடக்கப் போகிறது என்கிற விவரங்களை பார்க்கலாம். கடகராசி நபர்கள் கவலை வேண்டாம் என்கிற தலைப்பில் நம்ம இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கோம். எதற்காக அப்படி வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 2.5 வருஷ காலமாக கண்டக சனியினுடைய பிடியில் அமைஞ்சு பலவிதமான தொழில் முடக்கங்களையும், தொழில் ரீதியாக இடைஞ்சல்கள் இடகுறுகளை சந்தித்து, தொழில் ரீதியாக இடமாற்றங்கள் எல்லை மாற்றங்களை சந்தித்து வந்த நபர்களுக்கு சென்ற மார்கழி மாத சனி பயிற்சி முதல் மீண்டும் 2.5 வருஷம் அட்டமத்தி சனியா அப்படின்ற மாதிரி ஒரு அந்த சனிக்கிரகம் கண்டக சனி விலகி 2.5 வருஷம் நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கு முன்னால் அடுத்து மீண்டும் 2.5 வருஷம் அட்டமத்தி சனியா அப்படின்னு சொல்லி நினைச்சு கவலைப்படும் கடகராசி நபர்களுக்கு இன்றைக்கு நிலவரத்துக்கு சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிற ஒரு காரணத்தினால சனீஸ்வரனுடைய பிடிகள் அனைத்தும் விலகி இருக்கிறது என்பதுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய உண்மையான ஒரு விஷயம். அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. கிட்டத்தட்ட 2 வருஷம் 2.5 வருஷ காலமாக பலவிதமான அலைச்சல்கள், திருச்சல்கள், இடமாற்றம், எல்லை மாற்றங்களை சந்தித்த சகோதர சகோதரிகளுக்கு இப்போ இந்த நிலவரம் இந்த மாதத்துக்கு நல்ல ஒரு நிலையில் இருக்கிறதுனால, சனி பகவான் உங்களுக்கு விடுதலை பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக நிரந்தரமான ஒரு தொழில் உங்களுக்கு அமையும். சொந்த தொழில் சுயதொழில் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு முடங்கிய தொழில், இந்த 2 வருஷமாக முடங்கி இருக்கிற தொழில் மீண்டும் நல்ல விதமாக சுபிட்சம் பெற்று நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு மாதமாக கடகராசி நபர்களுக்கு இந்த மாதம் அமைகிறது. 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்று கலஸ்திரகாரகன் சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறதுனால படிப்பில் மந்தத்தன்மைகளை உண்டான சகோதர சகோதரிகளுக்கு படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சு நல்ல விதமாக மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு மாதமாகவும், கலஸ்திரகாரகன் சுகஸ்தான அதிபதி, ராசிக்கு 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுகஸ்தான அதிபதி கலஸ்திரகாரகன் சுக்கிர பகவான் 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் போய் அமைஞ்சு இருக்கிற ஒரு காரணத்தினால, அதாவது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு நடுவில் பிரச்சனைகள் ஏற்பட்டு இந்த 2 வருஷ காலமாக பிரிஞ்சு இருக்கக்கூடிய தம்பதிகள் இந்த மாதம் சேர்ந்து குடும்ப வாழ்க்கைகள் அமையப்பெற்று மற்றற்ற மன நிறைவு, மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு பொன்னான மாதமாக இந்த ராசிக்கு, கடக ராசிக்கு இந்த ஆவணி மாதம் அமைகிறது. 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுபஜெய ஸ்தானத்தில் கேது பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவானும் சஞ்சாரம் செய்து இருக்கிற ஒரு காரணத்தினாலையும், 11ஆம் இடத்துல தொலைதூர பயணம் செய்யக்கூடிய 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் அமைஞ்சிருக்கிறதுனால தொலைதூர யாத்திரை பயணங்கள் முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதம் ஒரு யாத்திரை பயணங்கள் அல்லது தொழில் ரீதியாக தொலைதூர பயணங்கள் நாங்கள் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள், லாபஸ்தானத்தில் குரு பகவான் சுபக்கிரக அமைஞ்சிருக்கிறதுனாலையும் மங்களோடு சேர்ந்து குருமங்கள யோகத்தில் இருக்கிற ஒரு காரணத்தினால தொலைதூர பயணங்கள் செய்யக்கூடிய கடகராசி நபர்களுக்கு இந்த மாதம் அபரிவிதமான லாபங்கள், அபரிவிதமான வருமானங்கள் கிடைக்கப்பெற்று மன நிறைவு பெறும் மாதமாக இந்த மாதம் கடகராசி நபர்களுக்கு அமைகிறது. புதிய தொழில் ஆரம்பிக்கிற முயற்சிகளில் தடைகளை சந்திச்சு வந்த நபர்களுக்கு இந்த மாதம் அந்த முயற்சியில் உண்டான தடைகள் விலகி புதிய தொழில் ஸ்தாபனங்கள் அமையப்பெற்று தொழில் முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அடையக்கூடிய ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் பொதுவாக கடகராசி நபர்களுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சனி பகவான் வக்ரகதிக்கு போயிருக்கிறதுனால சனி பகவான் முழுமையாக விடுதலை பெற்று இருக்கிறாரு கடகராசி நபர்களுக்கு. அதனால தொட்டது தொலங்கன்னு எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையணும். வெற்றி என்ற 3 எழுத்து மந்திர சொல் உங்களுக்கே உரித்தாகும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த மாதம் ராசி பலன் சோதிட பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பூதநாத சதா